ஒரு சுகர்காரங்கிட்ட பேசாமல் இருந்தாலே சுகர் ஏறாது. ஒரு பிபிக்காரன் இன்னொரு பிபிக்காரங்கிட்ட அதை பற்றி பேசவே பேசாது. கேட்டான்னா கூட சொல்லு, எனக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது, எதுவுமே கிடையாதா, நான் ஆரோக்கியமாகிறேன்னு சொல்லு. அவன் அன்னைக்கு தூங்க மாட்டான். நாம் போய் தூங்கி விடலாம். ஏன்னா இருக்குதுன்னு சொல்லு, அதை டெவலப் பண்ணிட்டுவான். சார் இதை சாப்பிடாது அதை சாப்பிடாதுன்னு லெசன் பண்ண ஆரம்பிச்சிடுவான். நம்ம ஊர்லேயே இலவசமாக கிடைக்கிறது புத்திமதி தான். ஞாபகம்னு சொல்லுவான். அந்த கொரோனா காலத்தில் வைத்தியம் சொன்னான் பாரு ஒவ்வொருத்தன். எனக்கு ஒருத்தன் பயங்கர டெய்லி வரும், இந்த இலையை குடி, இந்த இலையை ஆவி பிடிச்சி என் மூஞ்சி வெந்து போனதான் முக்கியம். உன் மனசில் வர பிரச்சனைக்கு நீ ஒன்றும் பண்ணாத, அப்படியே விட்டுடு, தானாக அது சரியாகும். எவங்கிட்டையும் சொல்லாத, அவன் டெவலப் ஆகிட்டு போடுவான். சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய உபதேசத்தில் வருகிற கதை தான் அது. அந்த லட்டை காப்பாற்றணுன்னா, லட்டை எறும்புகள் மொய்க்காமல் இருக்கணும்னா சுற்றி சர்க்கரையை தூவ சொன்னார். ஆனால் எறும்புகள், என்னுடைய அடிப்படை உணர்வு என்ன தெரியுமா, போகிற இடங்கள்லாம் நான் சொல்கிறது அதுதான். எல்லாம் கற்றவன் என்பது மனிதனுடைய கர்வமாக மாறக்கூடாது. எதிலிருந்தும் கற்கலாம் என்ற எண்ணம் தான் இருக்கும். கற்றுக்கொண்டே இருக்கணுங்க, கடைசி வரைக்கும் கற்றுக்கொண்டே இருப்பவன் தான் மனிதன். எல்லாம் எனக்கு தெரியும்னு யாராலும் சொல்ல முடியாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, அழகாக சொன்னார் அந்த உதாரணம். அவர் கருத்துக்கு ஏற்ற மாதிரி அதை சொன்னார். சர்க்கரையோடு நின்று போச்சு. அதை மீறி உள்ள லட்டுக்கிட்ட வரல. அது நமக்கு என்ன அறிவுறுத்தது தெரியுமா, எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு கிடைத்து விட்டது, இதுவே எனக்கு போதும் என்ற மனநிறைவோடு அது பயணத்தை முடிக்குது. எறும்புக்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் தெரியுமா. எந்த எறும்பாவது நீங்கள் முறை தவறி போனதை பார்த்தீங்களா, ஒரு யூனிஃபார்மாக வரிசையாக போகும். சார் அதுக்கு கண்டு கிடையாது. வயிறு இல்லாத ஒரே, ரத்தம் இல்லாத ஒரே உடம்பு அதுதான். ஆனாலும் கூட அது இப்போ முறையாக போகும். அதுக்கு இந்த முகர்ப்பு சக்தி அதிகம், வாசனை உணர்வு அதிகம். அதுக்கு கடவுள் அதுக்கு அதிகமாக கொடுத்துருக்கோம். வரிசையாக போகும். வருங்காலத்துக்குன்னு கொஞ்சம் புற்று சேர்த்து வைக்கும். எவ்வளவோ சிறப்புகள் நம்ம அதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மைகள் எது நிறைய இருக்குது. சமீபத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு நான் போயிருந்தேன். ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை தயவு செஞ்சு பெற்றோர்கள் நீங்கள் இந்த மாதிரி ஈடுபடணுன்ற வேண்டுதலுக்காக சொல்கிறேன். 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கூட்டிகிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு வந்திருந்தார். அப்போ நானும் மாத்திரை வாங்கிறதுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டில் சார் சொன்ன மாதிரி எறும்பு தொல்லை போலக்குது. அந்த எறும்புகளெல்லாம் அழிக்கிறதுக்கு மருந்து வாங்க தான் வந்தார் அவர் மெடிக்கல் ஷாப்கார்ட்ட கேட்டார், சார் எறும்பு மருந்து இருக்குதான்னு கேட்டார். இவ்வளோ தான் சார் கேட்டார். இந்த பையன் அடுத்த கேள்வி கேட்டான், ஏன்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையா? உடனே அவங்க அப்பா என்ன பண்ணார் தெரியுமா, எறும்பு மருந்து வேண்டான்னுட்டு வந்துட்டார். என்ன புரிஞ்சுக்கிட்டார் தெரியுமா அவர், எறும்பை அழிக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதை வாழ வைக்கணும்னு என் பிள்ளை நினைக்கிறான். எவ்வுயிரும் தம்முயிர் போல் ஒத்துரிமை உடையவர் யாவர் அவர்னு அருட்பிரகாச வள்ளலார் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை இந்த பிரபஞ்சத்துக்கு எடுத்து சொன்னாரே, அது இவனுக்கு இளமையிலேயே இதயத்தில் இருக்கிறது என்றால் அதை நான் அழிக்க விரும்பலைன்னு திரும்பிட்டார். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விஷயம் இது. அதான் நான் அப்பா நீ என்ன சொல்கிறதுன்னு கேட்கல, அந்த குழந்தையிடத்திலும் அவர் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். எவ்வளோ பெரிய விஷயங்க. அதனால தான் சொல்கிறது, நிம்மதி நீதி 2 இருக்குது. ரொம்ப அழகாக பேசுனாங்க. 1000 தான் இவங்க நிம்மதி பேசட்டும், சாக்கடை எந்த பக்கத்தில் வரட்டாலும் வரட்டும், அவன் கேட்டவன் பகுதியில் வருதா எதில் வருது. இப்போ நிம்மதி தருவது பணம் ஒரு பக்கம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சார் நாளை காலையில் என்ன ஆச்சு ஏதாச்சு, கையில் ஒரு 50 ரூபா இருந்தால் தான் சார் நம்ம காலையில் டிஃபன் சாப்பிட்லான்ட்டு ஒரு எண்ணம் வரும். காலையில் எழுந்து அந்த 50 ரூபாய் தேடுறதுக்குள்ளே நம்ம படுற பாடுறதுக்குள்ளே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஈடுபடுறோம். சார் குழந்தைகள் விரும்பின படிப்பை படிக்கணுன்னா கண்டிப்பாக பணம் வேணும் சார். இன்றைக்கி பணம் இல்லாதனால்தான் நான் இவ்வளோ கஷ்டத்தை சுமக்கிறேன்னு எத்தனை பேர் கஷ்டப்படுறோம்.
எவ்வளோ பேர் சிரமப்படுறோம். அதாவது மன அழுத்தமே அதுக்குனால தானே வருது பல பேருக்கு. விரும்பினதை நான் என்னால் அனுபவிக்க முடியல, விரும்பின ஹோட்டலுக்கு போக முடியல, எல்லாம் எங்கேயும் போக முடியலன்ற ஒரு உணர்வு, ஒரு தாக்கம், ஒரு தாழ்வு மனப்பான்மை வர்றதுக்கு காரணமே பணமில்லாத ஒரு வறுமைதான காரணம். அதனால்தான் மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள், கடைக்கோடி மனிதனும் கடை தேர வேண்டும், அதற்காக தான் நான் பாடுபடுறேன்னார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் நாங்கள். அப்போது ஒரு மனிதனுக்கு செல்வம் என்பது, ஒரு வசதி என்பது தான் அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. குறைந்தபட்சம் நாங்கள் அளவுக்கு கடந்த செல்வத்தை நான் சொல்லலை. பெருந்தலைவர் காமராஜர் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு பெரிய செய்தியை சொன்னார். அவர் எத்தனை பதவிகளில் இருந்தாலும், எப்படி ஆண்டு இருந்தாலும், அவர் சொந்த ஒரு செய்தியை உள்வாங்கிக் கொண்டாலே இந்த உலகம் மாறும் என்பதில் நான் நம்பிக்கை கொண்டு தான் இதை சொல்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு செய்தியை விடுத்தார் அவர். என் அன்பு பெற்றோர்களே, அளவு கடந்த பணத்தை, செல்வத்தை சேர்த்து குவித்து உங்கள் பிள்ளைகளை ஊனமாக்கி விடாதீர்கள். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் ஊனமாக பிறந்திருந்தால் அவர்களுக்கு செல்வம் சேர்த்து வையுங்கள். என்ன அருமையான செய்தி தெரியுமா அது? நீங்கள் கணக்கில் அடங்காத பணத்தை சேர்த்தா புள்ள கட்டுக்கடங்குவானா? சரியாக படிப்பானா? அதையும் மீறி வந்தான்னா அது வேறு விஷயம். எல்லாரும் கெட்டு போயிடல. நாங்கள் அளவுக்கு மீறின பணத்தை சொல்லலை. வாழ்வாதாரம் என்ற ஒன்று நமக்கு தேவையா தேவையில்லையா? கண்டிப்பாக தேவை. அப்போது வாழ்க்கையிலே இன்றைய உலகம் எதை தேடுகிறது? அதனால்தான் ஒரு பிள்ளைகளை நம்ம படிக்க வைக்கிற போது என்ன படிக்க வைக்கிறோம்? ஒரு கவிஞனாக இவன் வரணும்னு யாராவது நினைக்கிறோமா? இவன் ஊருக்கெல்லாம் நல்ல தொண்டு செய்யணும், சேவகனாக வரணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறோமா? இவன் ஒரு காந்தியவாதியாக வரணும்னு நினைக்கிறோமா? இவன் பெருந்தலைவர் காமராஜன் வாரிசாக வரணும்னு நினைக்கிறோமா? இவன் பொறியாளனாக, இன்ஜினியராக வரணும், டாக்டராக வரணும் இல்லையா? பெரிய பணக்காரனாக வந்தால் தான் யார் நினச்சதை வாங்க முடியும், நினச்சதை செய்ய முடியும். அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வேரூண்டி இருக்குதா இல்லையா? மும்பையில் ரிட்ஸ் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. மும்பையில் இருக்கிற ரிட்ஸ் ஹோட்டலில் ராத்திரி 8:30 மணிக்கு என்ன மாதிரி இதே மாதிரி வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி கட்டிங்கன்னு ஒருத்தர் காரை விட்டு இறங்கி உள்ளே வந்து ரிசப்ஷனில் பார்த்துட்டு மேனேஜரை பார்த்து கேட்டார், இந்த ஹோட்டலில் ரூம் இருக்குதான்னு கேட்டார். அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொன்னால், ஏற இறங்க பார்த்துட்டு, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எங்கள் ரூம் கிடையாதுயா, கோடீஸ்வரனுக்கு தங்குற இடம் இது, உன்ன மாதிரிக்கெல்லாம் ரூம் கிடையாது. வந்தவருக்கு கோபம் வந்துடுது. எத்தனை ரூம் இருக்குதுன்னாரு. அவன் மேனேஜர் கேட்டான், நான் வாங்கவா போகிற, எடு உங்கள் முதலாளியினுடைய அட்ரஸ்ன்னாரு. விசிட்டிங் கார்டை எடுத்துக்கிட்டார். அவரே நேராக காரில் ஏறினார். அந்த முதலாளி வீட்டுக்கு போனார். கதவு காலிங் பெல்ல அடித்தார். அவன் வெளியில் வந்தான். சார் வந்த உடனே பார்த்துட்டு அலறிட்டான். ஐயா, இந்த நேரத்தில் ஏன் இங்கே வந்திருக்கீங்க? ஐயா சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. ஒன்றும் இல்லை வா உள்ளே வா உட்கார். செக் புக் எடுத்து மேலே போட்டார். டேபிள் மேலே போட்டு, எவ்வளோ வேணாலும் எழுதிக்கோ, அந்த ஹோட்டல் என்ன விலை, அந்த ஹோட்டல் என்ன விலை எழுதிக்கோ, சாவி கொடுன்னார். நேராக காரில் ஏறி உட்காந்தார். ஹோட்டலுக்கு வந்தார். மேனேஜர்கிட்ட சாவியை கொடுப்பா, இந்த ஹோட்டல் இன்னையிலேருந்து அவருக்கு சொந்தம், ஹோட்டல் அவர் கொடுத்துட்டேன். மேனேஜர் நடுங்கிட்டான், வேர்த்து கொட்டுது. ஐயா என்னை மன்னிச்சிருங்க, சாவிந்தாங்க. அவர் சொன்னார், அந்த பெரியவர், அந்த சாவியை நீயே வச்சுக்கோ, அந்த சாவியை நீயே வச்சுக்கோ, இந்த ஹோட்டலை வாங்க வச்சதே நீ தான். ரூம் இருக்குதான்னு கேட்டேன், உன்ன மாதிரி ஆளுக்கு இல்லை. என்ன எத்தனை ரூம்னு கேட்டேன், வாங்கவா போகிறேன்னு கேட்ட பத்தியா, என்னை வாங்க வச்சதே நீ தான்டா. அதனால் நீயே கண்டினியூ பண்ணு, நீயே கண்டினியூ பண்ணு. நான் என்ன கேட்க வரேன், தன் கையில் அளவுக்கு மிஞ்சின அந்த பணம் இருந்த காரணத்தினால்தான் அவருடைய சுயமரியாதைக்கு சோதனை வருகிற போது அவரால் நிமிர்ந்து நிற்க முடிந்தது என்றால், அந்த இடத்துல நானும் சதாசிவமாக சந்தானகிருஷ்ணன் இருந்தால் எங்கள் கதி என்ன? நீ சொல்கிறது சரிதான், நான் பணமெல்லாம் சேர்த்து வச்சுக்கின்னு வரேன். அப்படி சொன்னவர் யார்? அந்த ஹோட்டலை விலைக்கு வாங்கியவர் யார்? வள்ளல் அழகப்ப செட்டியார் என்பது தான் வரலாறு.
எவ்வளோ பெரிய விஷயம் சார் இது, எவ்வளோ பெரிய விஷயம். அதனால்தான் செய்க பொருளை திருவள்ளுவர் சொல்கிறார், பொருளிலார்க்கு இவ்வுலகு இல்லை, அருளிலார்க்கு அவ்வுலகு இல்லை. நான் சொல்கிறது கற்பனையான கதை தான். அதை கற்பனையோடு மறந்துடுங்க, ஆராய்ச்சி பண்ணாதீங்க. மகா சிவராத்திரிக்கு ஒவ்வொரு கோயிலையும் சிவன் கோயிலையும் கூட்டம் தள்ளு நெருக்கடி உங்களுக்கே தெரியும். சிவபெருமானும் பார்வதியும் கைலாயத்திலேருந்து புறப்பட்டாங்க. மறுபடியும் சொல்கிறேன், கற்பனை கதை நிஜமல்ல. 2 பேரும் வராங்க. வான் வழியாக வரும்போது பார்வதியை சொன்னாங்க, பாருங்கள் உங்களை பார்க்குறதுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு கூட்டம் அப்படி அலமோதுது. இங்கே பாருங்களேன் 1,00,000 பேர் இருப்பான் போல இருக்குது உள்ள. அவன் இல்லாமல் அப்படியா சனிக்கிற, பார்க்கலாமா அப்படின்னு 2 பேரும் இறங்கி வந்துட்டாங்க. மானுட ரூபத்தில் இறங்கி கோயிலுக்குள்ளே வந்தாங்க. நேராக கர்ப்ப கிரகத்து வந்தாங்க. அங்கே குருநாதர் இருந்தார், குரு இருந்தார், ஆச்சாரியர் இருந்தார். பார்த்தா புது தம்பதி போல் தெரியுதே, இதுமா இவ்வளோ நாளாக கோயிலில் பார்க்கலையே நாங்கள், யார் நீங்கள்? அவர் நிஜத்தை சொன்னார், நான் தான் சிவபெருமான். சிவபெருமானாவது கோயிலுக்குள்ளே வர்றதாவது, பக்த நம்புறான் கோயிலுக்குள்ளே இருக்கிறாருன்னு. அவர் சிவபெருமானாவது கோயிலுக்குள்ளே வர்றதாவது. இந்த மாதிரி எத்தனை பேர் புறப்பட்டுருக்கிறீங்க? இல்லையா, நான் தான் சிவபெருமான். பக்கத்தில் இருக்கிற பார்வதி சிரிக்கிறாங்க, நான் தான் சிவபெருமான். அப்போது நீ சிவபெருமான்றது நிஜமானா? இதோ நான் வச்சுக்கிறேனே இந்த தீர்த்த சொம்பு, இந்த தீர்த்த சொம்பு பித்தளை, இதை பொண்ணாக்கு பார்ப்போம். சிவபெருமான் அப்படி கையை வச்சார், அந்த பித்தளை சொம்பு பொண்ணாயிடுச்சு. ஆச்சரியம் தாங்கலை. பார்வதியர் இப்படி பார்க்குறாங்க, சுற்றி இருந்த 1,00,000 பேரையும் காணும். அவனா அல்லறி அடிஷன் ஓட்டான். கோயில் 4 கதவு பக்கமும் 4 வாசல்லையும் ஓட்டான். அப்போ தான் சிவபெருமான் சொன்னார், பத்தியா கூட்டத்தை பயந்துட்டான் சார் அவன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைக்கிற நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துட்டான் சார். 1,50,000 பேர் வந்துட்டான். 1,00,000 தான் உள்ளே இருந்தான். கேள்விப்பட்டு 50,000 சேர்ந்து வந்துட்டான். வந்தவன் பூரா தட்டு, தாம்பால் தட்டு, பித்தளை சொம்பு, டம்ளாரு அவன் கையிலையும் தூக்கின்னு வந்துட்டான் சார். தூக்கின்னு உள்ளே வந்து இதத்தோடு சாமி. அப்போ தான் சிவபெருமான் சொன்னார், இவன்லாம் என்னையா பார்க்க வந்தான், இவன் என்ன பார்க்க வரல, என்ன கிடைக்கும்னு வந்திருக்கிறான் இல்லையா, என்ன கிடைக்கும்னு வந்திருக்கிறான். கிடைச்சது போதும்னு அந்த சர்க்கரையோடு திரும்பின எறும்பு எங்கே, இன்னும் கிடைக்குமான்னு தேடி போகிற இந்த மனிதன் எங்கே? நம்ம எண்ணங்கள் அப்படி தானே சார் இருக்கு. இப்போ இந்த செல்வம் இருக்குதே, மனுஷனை என்ன உழுகும் தெரியுமா? அவர் மாதிரி நானும் ஒரு ராஜா கதை படித்தேன். ஒரு ராஜா அப்படி நகர்வலம் வராரு மாறு வேஷத்தில். அந்த கேட்டை இழுத்து மூடுறான் பார்த்தீங்களா, அந்த அரசாங்கத்தின் அந்த அரண்மனையினுடைய வாயில் காவலை. சார் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சார், ஆனந்தமாக தூங்குறான் சார். ராஜா சொன்னார், இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை வச்சுக்கின்னு எனக்கு தூக்கமே வரலையடா, அவன் எப்படிறா அவ்வளோ சந்தோஷமாக தூங்குறான் அப்படின்னாரு. மந்திரி, நல்ல மந்திரி, அமைச்சர் நல்ல மந்திரி என்ன பண்ணார், இப்போ அவன் தூக்கத்தை கெடுக்கணும் அவ்வளோதானே, நாளையிலேருந்து அவனை பாருங்கள் நீங்கன்னாரு. ஒன்றும் இல்லை, என்ன செய்யணுன்னார். ஒன்றும் இல்லை, ஒரு 99 பொற்காசுகள் ஒரு ஒரு பொன் மூட்டையாக கட்டி அவங்க வாசலில் தொங்க விடுங்க. தொங்க விட்டுட்டு அதில் 100 பொற்காசு இருக்குது எடுத்துக்கிட்டான்னு சொல்லுவோம், பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, 100 பொற்காசுகள் இருக்குது எடுத்துக்கோன்ட்டாங்க. அவன் வீட்டுக்கு எத்தும் போய் யாருக்கும் தெரியாமல் ஒன்றா எண்ணினுங்கிறான். 99 தான் இருக்குது. மறுநாளிலிருந்து அந்த ஒரு பொற்காசை ஊரு உலகம் பூரா தேடிங்கிறான் சார். ராத்திரி பகல் எல்லாம் தேடி கிடக்கிறான். 10 நாள் அவன் பார்த்தாலே ஆளே மாறி போச்சு, உருவம் மாறி போச்சு, உடை மாறி போச்சு, அழுக்கடைஞ்ச மேனியாகி போச்சு, எலும்பு தோளமாயிட்டான். ஏன் இருக்கிற ஒரு 99 பற்றி அவன் நிறைவு வரல, இல்லாத ஒரு ஒன்று எங்கன்னு தேடி கிடந்தான் பார்த்தீங்களா? அதுதான் செல்வத்தினுடைய அலைக்கழிக்கிற மனசு.
இருப்பது போதும் என்று நினைத்து வாழ்பவன் தான் நிம்மதியாக வாழ்பவன். இல்லாதது என்று வருந்தாமல் இனிமேல் இறைவன் அதையும் தருவான் என்று நம்புகிறவன் தான் நம்பிக்கையோடு வாழ்வான். எவ்வளோ விஷயம் நாம் நினைக்கிறேன் சார், இது இருக்குதில்ல. இப்போ நம்ம என்ன பெருமை அடைகிறோம் தெரியுமா? சில பேர் நீங்கள் இன்னொன்று ஒரு ரகசியம் சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு. ரகசியத்தை இவ்வளோ பேர் மத்தியில் சொல்கிற ஒரே ஆள் நான் தான். நிறைய காசு கொடுத்து ஒரு ஃபோனை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தவங்ககிட்ட இப்போ தான் வாங்கணும்னு சொல்லாதீங்க. நான் அப்படி தான் இதை வாங்கும்போது சொன்னேன், இந்த மாதிரி நல்ல ஐஃபோனு சின்னதாக கைக்கு சைஸாக இருக்குதுன்னு. இதை விட லேட்டஸ்ட் மாடல்லாம் வந்துடுதுன்னா எனக்கு வாங்கின சந்தோஷமே போட்டுது சார். அதனால் நம்ம வாங்கணுமா நாம் அனுபவிக்கணும், அவ்வளோதான். நாம் நினைக்கிறோம் அதிகமான காசு கொடுத்து வாங்கினது கூட ஒரு ஆடம்பரம். அப்படி இருந்தால் தான் இந்த உலகம் நம்ம மதிக்க நினைக்கிறோம் சார். ஒன்றை நாம் நினைவில் வச்சுக்கணும் சார். 1,00,000 ரூபாய் செல்ஃபோன் 1,00,000 முட்டாள்களை உருவாக்குகிறது. 1 ரூபாய் சாக்பீஸ் தான் 1,00,000 அறிவாளிகளை உருவாக்குகிறது. உலகத்தில் ஏன் வேணும், செல்வம் வேணும் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் கேட்டிருக்கிற கேள்வி எது? இந்த உலகம் எதை தேடி ஓடுகிறது, ஆனால் எதை தேடி ஓட வேண்டும், அதான் கேள்வி. எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா அதில் ஒரு ஆதங்கம் இருக்கிறது. இப்படி கேட்டு பாருங்க, யாருக்கு நான் தேவைன்னு கேட்டு பாருங்க, டோட்டலாக எல்லாமே மாறிடும். எனக்கு யார் இருக்கிறார்கள் என்றால் நாம் யாரையோ எதிர்பார்க்கிறோம். யாருக்கு நான் தேவை என்று கேட்டு பாருங்கள், சேவைக்கும் தொண்டுக்கும் நான் தயாராகிறது இந்த வார்த்தையிலேருந்தே வெளிப்படையாக தெரியும். நிறைய விஷயங்கள் இருக்குது. மனிதன் இன்னைக்கு கற்றுக்கொண்டிருக்கிற பாடம் என்ன தெரியுமா? செல்வத்தை தேடுவது, பணத்தை தேடுவது தான் குறிக்கோள் என்று இந்த உலகமே ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகம் ஒரு பெரிய ஓட்டப்பந்தயத்தை வைத்திருக்கிறது. இந்த ஓட்டப்பந்தயத்தில் யார் அதிகமாக செல்வத்தை சேர்க்கிறார்களோ அவர்கள்தான் பணக்காசு மனிதர்கள் என்று இந்த உலகம் மதிக்கிறது. உண்மைங்களா இல்லைங்களா? இப்போ இந்த உலகம் என்ன பட்டியல் போடுது தெரியுமா? உலகத்தின் முதல் 10 பணக்காரர்களை பட்டியல் போடுகிறதே தவிர, அப்படின்னா இந்த உலகம் எதை நோக்கி ஓடுது? பணத்தை நோக்கி ஓடுது. இந்த உலகத்தில் முதல் பணக்காரர்களுடைய பட்டியலை இந்த உலகம் போடுவதை நிறுத்திவிட்டு உலகத்தின் முதல் பண்பாளர்களை வரிசையிலிட்டு எப்பொழுது இது தயாராகிறதோ அன்றைக்குத்தான் இந்த உலகம் பணம் வேட்டையை ஆடுவதை நிறுத்திவிட்டு மனவேட்டைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் என்றால், அருள் கூர்ந்து உங்கள் சிந்தனைக்காக நான் இதை சொல்கிறேன். இன்றைக்கு அந்த மனத்தை நோக்கிய பயணம் இல்லாத காரணத்தினால்தான் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு இடைவெளி, கல்விக்கூடத்து ஆசிரியனுக்கும் மாணவர்களுக்கும் பெரிய இடைவெளி, தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு பெரிய இடைவெளி. இந்த இடைவெளி ஏற்றத்தாழ்வு எதனால் வந்தது? இந்த பணத்தை தேடிக்கொண்டு நோக்கம்தான். என்று தொழில் படிப்பை கூட படிக்க வைப்பதனுடைய நோக்கம், கோடிக்கணக்கில் செலவழித்து படிக்க வைத்தால் பல கோடிகளை இவர்கள் சம்பாதிப்பார்கள். ஒரு மாப்பிள்ளையை டாக்டர் மாப்பிள்ளையாக ஆக்கிவிட்டால் வரதட்சணையிலே செலவு பண்ண தொகையை ஈடு செய்து விடலாம் என்றெல்லாம் இன்றைக்கு கணக்கு போட்டே படிக்க வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெருகிவிட்டிருக்கிற சூழ்நிலையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. உலகம் அப்படித்தான் கணக்கு போட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வேகமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. இது சாதாரண மனிதனை கூட விட்டு வைக்கவில்லை சார். இன்னைக்கு சாதாரண மனிதனை கூட ஓட வைக்கிறது. 50 ஆண்டுகள் அழகாக சொன்னார், குடும்பத்துக்காக ஓடுறேன்னு குடும்பத்தை விட்டு பல பேர் ஓடிடுறான். உண்மை, பல இடங்களில் நடக்கிற நிகழ்ச்சி அது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை. பிரிந்தாலும் பரவாயில்லை சார். நான் என்ன கேட்குறேன், செல்வத்தை சேர்க்கணும் வேணான்னு சொல்லலை. வாழ்க்கையை தொலைத்து விட்டு செல்வத்தை தேடி என்ன பயன்? வாழ்க்கையை தொலைச்சிட்டு 60 வயது வரைக்கும் ஓடுற சேர்க்கிற 60க்கு பிறகு சேர்த்த பணத்தெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு தான் கட்டுற. மனிதனே, வாழும்போது வாழப்பழகு, வாழும்போதே வாழப்பழகு. மனைவிக்கு செலவு செய், மக்களுக்கு செலவு செய், உறவுகளுக்கு கொடுத்து உதவு.
அவர்கள் மகிழ்ச்சியை பார்த்து பார்த்து உன் மனம் மகிழும்போது அங்குதானடா நிம்மதி என்ற ஒரு முளைப்பே தோன்றுகிறது என்றால் அதை இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுக்க தவறிட்டோம். அன்பானவர்களே, அண்மையிலே நான் துறையூரில், பெரம்பலூர் பக்கத்தில் இருக்கிற துறையூரில் அரங்கமா தேசிகனுடைய மகானவர் சித்தர், இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த சித்தர் பெருமான், சித்தர்களை வழிபட்ட சித்தர் பெருமான் தன்னுடைய இல்லறத்தை எல்லாம் துறந்து ஒரு மிகப்பெரிய தவ ஞானியாக அங்கே தன்னை வெளிப்படுத்தி என்ன செஞ்சார்? தினம் 1000 பேருக்கு சோறு போட்டார். சபை, சங்கம், சாலை என்ற 3ஐ உருவாக்கி ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோட்ச சாம்ராஜ்யத்தின் திறவுகோல் என்று வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய மகானாக 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அருட்பிரகாச வள்ளலாரின் அவதாரமாகவே அந்த மகான் துறையூரிலே அவதரித்து ஓங்கார குடில் என்ற அமைப்பிலே இன்றைக்கும் நீங்கள் வாய்ப்பிருந்தால் அந்த குடிலுக்கு ஒரு முறை போய் பாருங்கள். ஒரு நாள் அங்கே பௌர்ணமி அன்று மகானுக்கு பூஜை நடக்கிறது. அந்த அன்னதானத்தில் கலந்து கொள்ளுங்கள். அங்கே வாசல் கிடையாது. உங்களுக்கு சொன்னாங்களே கதவு பூட்டு கேமரா, கதவு கிடையாது, பூட்டு கிடையாது, வாசல் திறந்த வாசல் தான். 24 மணி நேரம் அரிசி மூட்டைகளும் பருப்பு மூட்டைகளும் அது அங்கேயே கிடக்கும். ஒருவர் கூட உதவையும் தொடுவதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சாந்தியும் சமாதானமும் நிலைக்கக்கூடிய ஒரு அன்னதானம் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஓங்கார குடிலில் நான் போய் பார்த்தேன். எத்தகைய மனிதனுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்க வேண்டுமென்றால் ஒரு முறையாவது அங்கே சென்று வர வேண்டும் என்ற ஒரு முடிவு எனக்குள் எழுந்தது. என்றால் சித்தர்கள்தான் நம்முடைய ஆலயத்தை, அத்தனை ஆலயங்களையும் தோற்றுவித்தவர்கள். எங்கே மனிதனுக்கு நிம்மதி வரணும்? ஆலயத்தின் வளாகத்துக்குள் தான் நிம்மதி வரும். நிம்மதி என்பது பணத்தை நாம் வெளியில் தேடுகிறோம். ஆனால் நிம்மதியை எங்கே தேட வேண்டும்? அவரவர்கள் மனதுக்குள்ளே பயணம் பண்ணி தேடும். சார், நான் ₹1 வச்சுருந்தாலும் எனக்கு நிம்மதி கிடைக்கும், 1 கோடி வச்சுருந்தாலும் நிம்மதி கிடைக்கும். பார்க்குற பார்வையை பொறுத்து தான் இருக்குது. நிறைய பேர் நாம் என்ன பண்ணுறோம்? மனசு சரியில்லை, குழப்பம். நாங்கள் ஒன்று சொல்கிறேங்க, பிரச்சனை இல்லாத மனிதன் பிரபஞ்சத்திலே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கையா? பிரச்சனை இல்லாத யாராவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எல்லாருக்கும் பிரச்சனை. ஒரு பையன் போய் ஒரு ஞானிக்கிட்ட கேட்டான், சாமி ஒரே பிரச்சனையாக இருக்குது, பிரச்சனை டெவலப் ஆகி ஒரே மனசு அழுத்தமாக்குது, என்ன பண்ணுறதுன்னா? ஒன்றும் பண்ண வேணாம், அந்த ஏரி கரைக்கும் கீழே ஒரு காவா போகுது, அந்த கம்மவாயில் போய் ஒரு சொம்பு தண்ணி கொண்டா குடிக்கிறதுக்கு இந்தா சொம்புன்னு கொடுத்தாரு. அவன் வாங்கி போனான். அந்த கம்மவாயில் தண்ணி மொள்றதுக்குள்ளே ஒரு மாட்டு வண்டி கிராஸ் பண்ணி போயிட்டுது. தண்ணி சேரும் கலங்கலும் ஆயிடுச்சு. அவன் சொன்னான், சேரும் கலங்கலுமா இருக்குது, அது பயன்படாதுன்னு திரும்பி வந்துட்டான். 2 மணி நேரமாக உக்காந்துருந்தான். சரி திரும்பி போடான்னாரு. போனால் அப்போ தான் கலங்கலாக இருந்தது. இன்னும் கலங்கலாகுதுன்னா சரி உட்காருண்டா. 2 மணி நேரமாக உட்காந்தான். மறுபடியும் போனான். தெளிவாயிடுச்சு. ஒரு சொம்பு தண்ணி கொண்டாந்தான், குடிச்சிட்டார் சாமி ஞானி. கேட்டார் ஒரு கேள்வி. 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சேரும் சகதியமாக இருந்தது, 2 மணி நேரத்துக்கு பிறகு கலங்கலாக இருந்தது, இப்போ தெளிவாச்சு. இந்த தண்ணி தெளியறதுக்கு இந்த 4 மணி நேரத்தில் நீ என்ன பண்ணேன்னு கேட்டார். நான் ஒன்றுமே பண்ணலைன்னா. உன் மனசில் வர பிரச்சனைக்கு நீ ஒன்றும் பண்ணாத, அப்படியே விட்டுடு, அப்படியே விட்டுடு, தானாக அது சரியாகும். எவங்கிட்டையும் சொல்லாத, அவன் டெவலப் ஆகிட்டு போடுவான். அதனால தான் நான் போகிற இடங்கள்லாம் சொல்கிறது, ஒரு சுகர்காரங்கிட்ட பேசாமல் இருந்தாலே சுகர் ஏறாது. ஒரு பிபிக்காரன் இன்னொரு பிபிக்காரங்கிட்ட அதை பற்றி பேசவே பேசாத. கேட்டான்னா கூட சொல்லு, எனக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது, எதுவுமே கிடையாதா, நான் ஆரோக்கியமாகிறேன்னு சொல்லு. அவன் அன்றைக்கி தூங்க மாட்டான். நாம் போய் தூங்கி விடலாம். ஏன்னா இருக்குதுன்னு சொல்லு, அதை டெவலப் பண்ணிட்டுவான் சார்.
இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதுன்னு லெசன் பண்ண ஆரம்பிச்சிடுவான். நம்ம ஊர்லேயே இலவசமாக கிடைக்கிறது புத்திமதி தான். ஞாபகம்னு சொல்லுவான். அந்த கொரோனா காலத்தில் வைத்தியம் சொன்னான் பாரு ஒவ்வொருத்தன். எனக்கு ஒருத்தன் பயங்கர டெய்லி வரும், இந்த இலையை குடி, இந்த இலையை ஆவி குடி. ஆவி பிடிச்சி என் மூஞ்சி வெந்து போனதான் முக்கியம். எவ்வளவோ பேர் வைத்தியம். அதனால் அருமையாக சொன்னார் சந்தான கிருஷ்ணன், செல்வம் என்பது எது தெரியுமா ஐயா? சிந்தையின் நிறைவு. என் மனசு நிறைஞ்சிட்டா பணம் இருக்குதா இல்லையான்றதை பற்றி கவலையே கிடையாதுயா. பணம் இருக்குதா இல்லையான்றதே கவலையே இல்லை. இப்போ இந்த அம்மா HM நான் கேட்குறேன், அவர் பேராசிரியர், பசங்க உட்காந்துங்கிறான், பிளாக் போர்டில் எழுதுறீங்க. பிளாக் போர்டில் எதை வச்சு எழுதுகிறோம்? வெள்ளை சாக் பீஸாக வச்சு எழுதுகிறோம். அது என்ன பேர்? அதுக்கு கரும்பலகை. ஏன் கரும்பலகை? பலகை பூரா கருப்பாக இருக்குது. நான் கேட்குறேன், அந்த சாக் பீஸால் எழுதின பிறகு கரும்பலகை தெரியுமா, அந்த வெள்ளை எழுத்து தெரியுமா? கரும்பலகை நாம் மறந்துடுவோம், அந்த எழுத்துக்களை மட்டும்தான் பார்ப்போம். மனம் என்பது ஒரு கரும்பலகை மாதிரி. அதில் நீங்கள் எழுதுவதை பொறுத்துத்தான் அனைத்து நிலைகளும் அமையும் என்றால் அந்த மனம்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. நெஞ்சகமே கோவில், நிறைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசைக்குள்ளவாராய் பராபரமேன்னார் தாயுமான சுவாமிகள். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கேன்னு இந்த மனதைத்தான் கோயிலாக்க மாற்ற வேண்டும் என்று சொன்னார். காடவர்கோன் கட்டிய நிஜ கோயிலுக்கு கூட பெருமான் எழுந்தருளாமல் பூசலார் கட்டிய மனக்கோயிலுக்கு எழுந்தருளினான் என்றால் மனதை கோயிலாக்கக்கூடிய மார்க்கத்தை நாம் வளர்த்து விட்டால் உண்மையிலேயே நிம்மதி என்பது எந்த வயசுலேயும் வரும், எப்பவும் வரும். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த மனம்தான் செல்வத்தையும் பார்த்து தீர்மானிக்கிறது. இவர் சொன்னார், லோன் தரமாட்டான், லோனு வாங்கி தானே கட்டணும், லோனுக்கு என்ன செக்யூரிட்டி வச்சுக்கிறேன்னு கேட்பான்னு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் லோன் போட்டான் சார், 10 லட்சம் ரூபாய் போட்டு வீட்டை கட்டிட்டான். EMI கட்டும்போது ரொம்ப சோகமாக இருந்தான். நானே கேட்டேன், என்னடா சோகமாகறேன்னு. வீடு கட்டும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், இப்போ சோகமாகற ஏன்? இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தால் நான் மட்டுமா கட்டினேன்? கொத்தனார் கட்டினான், சித்தாள் கட்டினாங்க, ப்ளம்பர் வந்தார் அவர் கட்டினார், எலக்ட்ரீஷியன் கட்டினார். இப்போ EMI நான் மட்டும் தானே கட்டுறேன்னா அவனுக்கு நிம்மதி போயிட்டுது. சார் நான் என்ன கேட்குறேன், இந்த மனம் இருக்குதே, மனிதனை தீர்மானிப்பது மனம் தானே. நீங்கள் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குதுன்னு அடுத்தவர்களை பார்த்து வாழ்வதல்ல வாழ்க்கை. அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்வது தான் வாழ்க்கை. பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து வாழாத, பாக்கிட்ட பார்த்து வாழு. எனக்கு 2 இட்லி போதும்யா, அவன் என்ன வேணாலும் சாப்பிட்டான், அதுக்கான நோய் அவன் அனுபவி போனான், எனக்கு அது போதும். ஒரே ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறேன் சார். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது இல்லைங்களா, கற்றறிந்தவர்கள். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, லாஸ்ட் ஓவர், இந்தியா ஜெயிக்கணும், வேர்ல்டு கப்பு வாங்கணும். லாஸ்ட் ஓவர் எத்தனை பால்? 6 பால், 22 ரன் எடுக்கணும். நம்முடைய கேப்டன் கூல் தோனி நிற்கிறார் களத்தில். ஏன் கேப்டன் கூல்னு சொல்கிறேன் தெரியுமா? அவரை கொண்டாந்து நிறுத்துறேன் தெரியுமா? கிரிக்கெட் உலகத்திலே அவர் மாதிரி ஒரு 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 முகபாவனையோ ஆர்ப்பாட்டமில்லாத வீரனை பார்க்கவே முடியாது. 6 அடித்தாலும் அதே மாதிரி தான் இருப்பார், 4 ரன் அடித்தாலும் அப்படியே தான் இருப்பார், அவுட் ஆனாலும் அப்படியே தான் இருப்பார். மாற்றமில்லாத ஒரு பாவனையும் அவரிடத்தில் தான் இறைவன் இயற்கையாக கொடுத்துருக்கிறான். களத்தில் அவர் நிற்கிறார் சார். லாஸ்ட் பால் 5 பால், 18 ரன் எடுத்தாச்சு, இன்னும் 4 ரன் எடுக்கணும் சார். லாஸ்ட் பால் 10,000 பேர் அங்கே ஆடிட்டோரியத்தில் பார்க்குறான். ஒவ்வொரு வீட்லேயும் டிவி முன்னாடி அந்தந்த குடும்பமும் பார்க்குது. அப்போ நாமும் பார்க்குறோம். நம்ம மனசு என்ன சார் நினைக்கும்? கடவுள்லாம் வேண்டுவான், இந்த ஒரு பாலில் சிக்ஸர் ஆகணும், இந்தியா ஜெயிக்கணும், இந்தியா ஜெயிக்கணும், இந்தியா ஜெயிக்கணும். ஒரு 5 நிமிஷம்
அவன் பால் போடுறவனுடைய நோக்கம் என்ன? இந்த பால் அவுட் ஆக்கணும்னு அவன் நோக்கம் போடுறான். பால் சந்திக்கிறவன் என்ன பண்ணுறான்? இதை நான் எப்படியாவது சிக்ஸர் ஆக்கி நான் வெற்றியை கப்பை பெற்றணும்னு அவன் போராடுறான். சுற்றி நிற்கிற 10 பேர் இவனை எப்படியாவது அவுட் ஆக்கணும்னு கங்கணம் கட்டிங்கிறான். 10,000 பேர் ஜெயிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறான். 10 கோடி மக்கள் வீட்டுக்குள்ளேயே பிரார்த்தனை பண்ணுறான் ஜெயிக்கணும்னு. அதில் நாமும் ஒரு ஆள். அந்த 5 நிமிஷம் நம்ம மனசு என்ன நினைக்குது? அந்த பால், அந்த அடி, அந்த அடிக்கிறவன், அது ஓடுற ஓட்டம், அந்த வெற்றி, இதை பார்த்து பார்த்து அப்படியே மனசு அங்கே லயிக்கிறமே. அந்த நேரத்தில் நமக்கு கடனை பற்றி கவலை இல்லை, சாப்பாடை பற்றி பிரச்சனை இல்லை, சுகர் இறங்கிட்டுதேன்றது நினைப்பு இல்லை, யார் பக்கத்தில் இருக்கிறான்றது கூட தெரியல. எந்த கவலையும் அற்ற ஒரு சூழ்நிலையில் அந்த பந்து தான் கண்ணுக்கு தெரிகிறது, மனக்கண்ணுக்கு தெரிகிறது. அது ஆறாக வேண்டும் என்ற ஒரு இலட்சியம்தான் நமக்கு தெரிகிறது என்றால், லாஸ்ட் பால் அடிக்கிறாரு, அடித்த அடியில் அது சிக்ஸர் ஆகுது, இந்தியா ஜெயிக்குதுன்னும் போது நம்ம மனசு எவ்வளோ சந்தோஷப்படுது. அந்த 5 நிமிடத்தில் அத்தனை கவலைகளும் மறக்க வைக்கக்கூடியது அந்த சூழ்நிலை என்றால், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஒவ்வொரு நிமிடமும் நாம் உருவாக்க பழகிவிட்டால் நம்ம கவலைகள் என்பது நம்மிடத்தில் வரவே வராது. ஒருவேளை அந்த கவலை வந்துவிட்டால் அது பொன்னியம்மன் காலடியில் சமர்ப்பணம் செய்துவிட்டு, கவலைக்கும் மருந்து நீதானம்மா என்று தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்ற வள்ளுவனுடைய வாக்கை கையில் எடுத்துக்கொண்டு பயணத்தில் வீறு நடை போடுங்கள். இருப்பது இறைவன் தந்தது என்ற மகிழ்ச்சியோடு நாம் நிறைவான பயணத்தை சென்று கொண்டே இருப்போமானால் அடுத்தவன் வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள். இயற்கையே நமக்கு இன்னும் கொட்டி கொடுக்கும் என்ற காரணத்தினால் எதையும் தீர்மானிப்பது மனம் என்பதனாலே, பணம் அதிகமாக இருக்கிறதுனால மகிழ்ச்சி வரும்னு சொல்லவே முடியாது, குறைவாக இருக்கிறதுனால மகிழ்ச்சி போயிடும்னு சொல்ல முடியாது. எதுவுமே இல்லாத ஞானிகளும் சித்தர்களும் ஆனந்தத்தின் உச்சத்தில் இருந்தார்கள் என்றால் ஏன்? காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்க என்று வைடூரியங்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உலகத்துக்கே பாடம் நடத்திய மகான் பட்டினத்து சுவாமிகள் வாழ்ந்த மண்ணையா இந்த மண். ஆகையினால் செல்வம் கூடுதலா குறைவதா என்பது நினைப்பல்ல, அதை நோக்கி ஓடுகிற இந்த உலகம் நிறைவை நோக்கி பயணப்படணும். மனம் மகிழ்ச்சி என்ற ஒன்றுதான் மன நிறைவை தரும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வார்த்தை தமிழ் சொல்லி கொடுத்திருக்கிறது, போதும் என்ற ஒற்றை வார்த்தை தான் நிறைவை தரும் என்றால், போதும் என்ற வார்த்தை எங்கெழுது வருகிறது தெரியுமா? இப்போ அம்மா வீட்டுக்கு போகிறோம், இலை போட்டு பரிமாறுறாங்க, வந்திருக்கிறாரே புலவர்னு ஒரு லட்டு வைக்கிறாங்க, சாப்பிட்றேன். ஐயா அதான் வந்துக்கிறீங்க, இன்னொரு லட்டு, அம்மா போதும்மா போதும்மா போதும்மான்னு சொல்கிற மத்தியா. வயிறு நிறைந்த பிறகு வருகிற வார்த்தை போதும் என்றால் அந்த வார்த்தை மனம் நிறைந்து விட்டது. போதும் என்று சொல்ல பழகிவிட்டால் நிம்மதி என்பது தானாகவே வரும். இன்றைய உலகம் நிதியை தேடுவதை கொஞ்சம் நிதானப்படுத்தி, வேகத்தடைகள் என்பது வீதியில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் வேகத்தடை வேண்டும். அப்பொழுது நின்று நிதானித்து வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்து வாழ பழகுவோம். அதனால் தான் சாலைகளிலே வேகத்தடை மட்டுமல்ல, யூ-டர்ன் என்று ஒன்று வச்சிருப்பான். அது யூ-டர்ன் என்பது திரும்புவதற்கு மட்டுமல்ல, உன் கடந்த காலத்தையும் திரும்பிப்பார், உன் வாழ்க்கையையும் திரும்பிப்பார் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது. வாழ்க்கையை அது பணத்தை ஈட்டும் போதே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையும் நிறைவாக அமையும் என்றால் மனைவியை நேசிப்போம், பெத்த தாய் தகப்பனுக்கு சோறு போடுவோம், உறவுகளை நேசிப்போம், உற்றாரை பூசிப்போம், நண்பர்களை கொண்டாடுவோம். தனி மனிதனும் சமுதாயம் இணைந்து அனைவரும் சமரச போக்கில் சன்மார்க்க சங்கம் போல செயல்படத் தொடங்கிவிட்டால் பணவேட்டை குறையும், மனவேட்டை அதிகரிக்கும். இன்றைய உலகம் நிம்மதியை தேடித்தான் ஓட வேண்டும், அதுதான் வாழ்க்கையை வளமாக தரும் என்று சொல்லி, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், நிம்மதியை தேட வேண்டும் என்று தீர்ப்பளித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.